என்னங்க ஷாம் வந்து என்னங்க ஷாம் வந்துட்டாங்க. என்னப்பா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சாப்பா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. எப்பா என் புள்ள எப்படி இருக்கான்? அவன் கண்ணை திறந்துட்டானா? அவனை நான் பார்க்கலாமாப்பா? அவன் நார்மலா ஆயிட்டாமா. ஆனா அவன் முதல்ல அவன் ஒய்ஃப் சோனியை தான் பார்க்கணும்னு சொல்றாமா. ஏன்பா சாம், அப்பா அம்மா நாங்க குத்துக்கல்லு மாதிரி அவனை நினைச்சி அழுதுகிட்டு இருக்கோம். அவன் எங்களை பார்க்காம நேத்து வந்து அவளை பார்க்கணும்னு சொல்றானே. நாங்க எவ்வளவு மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்கோம் தெரியுமா? இத பாருங்கம்மா, அவனே இப்பதான் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அப்ப போய் நீ பாக்குறதா நான் பாக்குறதா சண்டை வேணாமா. அவன் பொண்டாட்டியை தான் பார்க்கணும்னு சொல்றான். அவ பொண்டாட்டி பார்த்துட்டு போட்டுமே. சாம், எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்குடா. இந்த பாருமோ, ஃபர்ஸ்ட் அவன் பொண்டாட்டியை தானே பார்க்கணும்னு ஆசைப்படுறான். பார்த்துட்டு போட்டு நம்ம பையா போய் பார்த்துக்கலாம். அம்மா, இவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அவன் ஒய்ஃப் எங்கம்மா? அது வந்து வந்து சாம் அவா எங்கம்மா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு எப்படிப்பா இங்க இருக்கும்? அத உங்க அம்மாக்காரி இருக்கால, அந்த பொண்ணு தரன்னு எடுத்துட்டு போய் வெளியே கொண்டு விட்டுட்டா. என் பையன் கூட நீ வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏமா இப்படி பண்ணீங்க? இப்போ தம்பி உயிரோட இருக்க காரணமே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை போய் வெளியே அனுப்பியிருக்கீங்க. இப்ப தம்பி எந்திரிச்சு கேட்க முடியல, என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்க எல்லா நிம்மதியுமே கெடுக்குறீங்கம்மா. தானப்பா என் பிள்ளை இப்படி கத்தி குத்து வாங்கி உள்ள கிடக்குறான். அந்த கோபத்துல அப்படி பண்ணிட்டேன்ப்பா. சும்மா கடங்கம்மா. அவன் எழுந்துச்சோட இந்த பொண்ணை தான் பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் போய் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு பார்த்து கூட்டு வரேன். என்ன இந்த பொண்ணு கார்டன்ல எங்கேயுமே காணும்? ஒருவேளை கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருப்பாளா? உள்ள போய் பார்க்கலாம். எம்மா சோனி, ஏமா இவ்வளவு பதட்டப்படுற? ரிலாக்ஸ். இப்ப அவன் நல்லா இருக்கான். என் வேண்டுதல் உங்க காதுல கேட்டுட்டுமா? நீங்க அதுக்கு பலன் தந்திருக்கீங்க. என் புருஷன் கண் முழிச்சிட்டாரா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. அண்ணா, நான் அவரை பார்க்கலாமா? அவன் கண்ணு திறந்தோடனே உன்கிட்ட தான் பேசணும், உன்னதான் பார்க்கணும்னு சொன்னாமா. அதனால்தான் நான் உன்னை கூப்பிட வந்தேன். அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க, இதோ வந்துறேன். அண்ணா வாங்க போலாம். துளசி, அன்னைக்கு என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாடி. அன்னைக்கு கொஞ்சமாச்சும் என் மேல உனக்கு இறக்கம் இருந்துச்சா? இன்னைக்கு பாரு, நீ அழுது கூட கண்ணீர் இல்லாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன் பத்தியா? இது தாண்டி இந்த ராகவனோட வேலையே. இது உனக்கு ஒரு சின்ன சாம்பிள் தாண்டி. இனி தாண்டி இருக்கு உனக்கு மெயின் பிக்சரே. நீ கதறுவாடி. நீ என்னைக்காச்சும் என்கிட்ட வசமா மாட்டுவ பாரு. அன்னைக்கு தொக்கா தூக்கிட்டு போய் உன்னை அணுவணுவா நான் சித்திரவதைப்படுத்த போறேன் பாருடி துளசி. வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. எப்பவுமே இந்த ராகவனோட வாட்சிங் 24 ஹவர்ஸும் இந்த துளசி மேலதான்.